வணக்கம். ஆன்மீக செய்திகள். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அமைந்துள்ளது அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் திருக்கோயில். சுமார் 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோயில் இந்து அறநிலையத்துறை மூலம் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. நேற்று சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற்ற நிலையில் இன்று காலை கணபதி ஹோமமும் அதனை அடுத்து திருக்கல்யாண வைபவமும் நடைபெற்றது. திருக்கல்யாண நிகழ்ச்சியில் கலசத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட ஒற்றை தேங்காயை நிர்வாகிகள் ஏலம் விட்டனர். ரூபாய் 6000 தொடங்கிய ஏலம் படிப்படியாக உயர்ந்து 2 லட்சம் ரூபாய் வரை விலை போனது. பக்தர் ஒருவர் 2 லட்சம் ரூபாய்க்கு கலச தேங்காயை வாங்கிச் சென்றார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வல்லக்கோட்டை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு சூரசம்ஹார விழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேலும் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், திருத்தணி முருகன் கோவில், முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலை, கடலூர், திருப்பாதி புலியூரில் அமைந்துள்ள பழமையான அருள்மிகு பிரகன்நாயகி சமேத பாடலீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆகிய திருக்கோவில்களில் சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குமரன் குன்ற பகுதியில் உள்ள அருள்மிகு கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நேற்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மருதமலை முருகப்பெருமான் திருக்கோவிலில் கந்தனுக்கு அரோகரா என கோஷமிட்டபடி ஏராளமான பக்தர்கள் புடைசூழ சூரசம்ஹார நிகழ்வு நடந்தேறியது. கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் சூரசம்ஹார நிகழ்வு சிறப்பாக நடந்தது. பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். ஓசூர் பெரியார் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ வேல்முருகன் திருக்கோவிலில் நேற்று பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்ப சூரசம்ஹார நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. பொள்ளாச்சி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நேற்று மாலை கஜமுஜாசூரன், சிங்கமுகசூரன், பாலகோபசூரன், பத்மசூரன் போன்ற அசுரர்களை அழிக்கும் சூரசம்ஹார நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது.
திருப்பூர் மங்கலம் அருகே உள்ள மலைக்கோவிலில் வேலாயுத சுவாமி ரத்தனாங்கி அலங்காரத்தில் காட்சியளித்தார். பெண்கள் காவடியாட்டம், ஒயிலாட்டம், கும்மியாட்டம் ஆடி மகிழ சூரசம்ஹார நிகழ்ச்சியும் மற்றும் பொங்கலூர் அழகுமலை முத்துக்குமார பாலதண்டாயுதபாணி கோவிலில் சூரசம்ஹார விழா சிறப்பாக நடந்தேறின. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏத்தாப்பூரில் முத்துமலை முருகன் கோவிலில் 4ஆம் ஆண்டு சூரசம்ஹார விழாவில் சூரர்கள் மற்றும் தேவர்கள் வேடமணிந்து வந்து சூரனை வதம் செய்யும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. குன்றத்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் யானை, ஆடு, மாடு, குதிரை, புலி உள்ளிட்ட ரூபங்களில் வந்த சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்து சேவல் மயிலுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தேனி மாவட்டம் கம்பத்தில் அமைந்துள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இன்று சண்முகநாதர் வள்ளி தெய்வானை அம்பாளுக்கு திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கம்பம் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சண்முகநாதர் அருளை பெற்றுச் சென்றனர். திருச்சி திருவெரும்பூர் பாரதிபுரத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மற்றும் திருச்சி திருவெரும்பூர் பெல் டவுன்ஷிப் கைலாசபுரத்தில் உள்ள திருமுருகன் திருக்கோயிலில் இன்று முருகனுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை தரிசித்தனர். உத்தரப்பிரதேசம், பீகார், நேபாள மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் யமுனை நதியில் சத் பூஜை கொண்டாடுவது வழக்கம். தீபாவளி பண்டிகை முடிந்து 6 நாட்கள் கழித்து சத் பூஜைக்காக 3 நாட்கள் பெண்கள் விரதம் இருப்பார்கள். கங்கை நதியில் பசுவின் பாலை விட்டு அர்க்கியா என்ற பெயரில் சூரிய கடவுளுக்கு பூஜை செய்வார்கள். கணவர், குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினர் ஆயுள் ஆரோக்கியத்துடன் விளங்க சூரிய கடவுளிடம் வேண்டி இந்த பூஜை செய்யப்படுகிறது.
தமிழகத்தில் கோவையில் வசிக்கும் வடமாநில பெண்கள் கோவையில் உள்ள குளங்களில் சத் பூஜைகளை மேற்கொண்டு சூரிய கடவுளை வணங்கி விரதத்தை முடித்து வழிபாடு செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ராஜேந்திர சோழீஸ்வரர் கோவிலில் உள்ள அருள்மிகு பாலசுப்பிரமணியம் கோவிலில் கந்தசஷ்டி நிறைவாக முருகப்பெருமானுக்கு இன்று அன்னப்பாவாடை சாத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் காப்புக்கட்டை கழற்றி தங்களது விரதத்தை முடித்துக் கொண்டனர். பழனியில் முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் திருமண விருந்து வழங்கப்பட்டது.